ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகைக்கு ஸ்பெஷலாக நெல் பொரி உருண்டை. அதுக்கு நெல் பொரி எடுத்து க்ளீன் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா எனக்கு 6 டம்ளர் வந்துச்சு. அதுக்கு நான் 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்து கரைய விட்டுருக்கேன். தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் கலந்தது எங்கிட்ட இருந்தது. அதை நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெல்லத்தை வடிச்சிட்டு கரைய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப நாம் பாகு காய்ச்சறதுக்கு இந்த பாகை தண்ணியில் விட்டு பார்க்கும்போது நல்லா உருட்டை வரணும். அந்தளவுக்கு பாகு காய்ச்சிட்டு பார்க்கலாம். நம்மளோட வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், விட்டு வச்சுருக்கேன். இன்னும் நமக்கு இந்த பாகு பதம் வரல. இப்போ தான் ஸ்டே ஆகுது. இன்னும் கொஞ்சம் உருட்டுறதுக்கு வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துருச்சு. ஜவ்வு மிட்டாய் பதம் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். நல்லா உருட்டை வந்துருச்சு. அதுதான் கரெக்டான பதம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி, பொரியெல்லாம் சேர்த்துடலாம். இறக்கிட்டேன். கையில் நெய் தொடச்சிட்டு உருண்டைகளாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பிடிக்கலாம். நம்ம நெல் பொரி உருண்டை தயார்.